ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் தான் சௌமியா. ஸோ என்னோடய சேனல் புதுசாக யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. ஸோ 98% என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க? ஷார்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிங்களா? வீடியோ லைவில் கம்ப்ளீட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அதுக்கான பதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். சரியா? 4000 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வராதுங்க. ஷார்ட்ஸில் வந்து மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து எப்படின்னா 3 மந்த்துக்குள்ளே 90 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் போகணும். போனால் மட்டும் த்ரீ மந்த்துக்குள்ளே போனால் மட்டும்தான் வந்து ஷார்ட்ஸில் மானிட்டேஷன் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 4000 வந்து வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது எப்படின்னா வந்து லாங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். அது மட்டும் இல்லாமல் லாங் வீடியோஸு 3 செகண்ட் 4 செகண்டில் ஒரு 5 செகண்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி லாங் வீடியோ போடணும். கண்டினியூஸாக போடணும். அப்படி போட்டால் மட்டும் தான் வந்து 4000 மானிட்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். வீடியோ கூட வந்து டெய்லி லைவ் மார்னிங் ஈவினிங் லைவ் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லோரும் வந்து கேட்டிங்க, ஷார்ட்ஸில் வந்து வியூஸே போக மாட்டேங்குது எப்படிக்கா 3 மந்த்துக்கு மேலே போனாலுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், மானிட்டேஷன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அப்படிலாம் கண்டிப்பாக முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 100% வாய்ப்பு இல்லை. ஸோ 3 மந்த்துக்குள்ளே 10M போனால் மட்டும்தான் உங்களால் மானிட்டேஷன் வாங்க முடியும். ஸோ ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் வந்து லக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கலாம்ல. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி போடுங்க. ஸோ எனக்கு வந்து 3000 வந்து 3000 இல்லை, ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ் வந்து எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கல. 3000 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு 4000 கம்ப்ளீட் ஆச்சு. 4000 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் லாங் வீடியோஸு இல்லைனா லைவ் இது ரெண்டுத்தில் மட்டும்தான் உங்களால் வந்து 4000 வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 4000 வாட்சர்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு 4 மந்த் இல்லை 5 மந்த் கண்டினியூஸாக மார்னிங் ஈவினிங் உட்காந்து லைவ் லாங் வீடியோ போட்டிங்க அப்படின்னா 100% வந்து ஈஸியாக மானிட்டேஷன் வாங்கிடலாம். 4000 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் இப்படி தான் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப லேட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. எனக்கு 8 மந்த் ஆகிடுச்சு. இப்போயோட எனக்கு வந்து 9 மந்த் ஆகுது நான் சேனல் ஸ்டார்ட் ஆகி. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்தேன் அப்படின்னா எனக்கு 1 இயர், மே மந்த் வந்தால் 1 இயர் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து ஒன் இயர் 9 மந்த் ஆகிடுச்சு எனக்கு மானிட்டேஷன் வாங்குறதுக்கு. ஸோ நான் அந்தளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகல சேனலை. ஸோ எப்பப்போலாம் ஃப்ரீயாக இருக்குதோ அப்பப்போலாம் தான் நான் உட்காந்து லைவ் போட்டுருந்தேன். இப்போ கண்டினியூஸாக 3 மந்த் லைவ் போட்டு தான் நான் மானிட்டேஷன் வாங்கணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே, எல்லாருக்கும் பாய்.